படத்தின் துவக்க விழாவுக்கு வந்ததில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எங்களுக்கும் எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு போக முடியாது. எங்களுக்கு எல்லாம் தெரியும், இருந்தாலும் தெரியாதுன்னு சொல்லுவார் போல் டைரக்டர். ஒரு வித்தியாசமான ஆள் தான். ஏதோ போட்டு கொஸ்டின் மார்க்கை போட்டு இது என்ன நடக்குதுன்னு தெரியாதுன்ற மாதிரியே ஒரு கதை. ஹீரோயினே எனக்கு தெரியாது, ஹீரோவும் எனக்கு தெரியாது, கதையும் எனக்கு தெரியாது, தெரிஞ்சால் கண்டுபிடிச்சி சொல்லுங்கன்ற மாதிரி ஒரு ஒரு புதிய விதமான கண்ணோட்டத்தில் ஒரு திரைப்படத்தை ஒரு உரிமையை மீட்டெடுக்கும் திரைப்படமா, உரிமையை மீட்டெடுக்கிற சண்டையை பற்றிய திரைப்படமா, அல்லது இப்போ என்ன நீட் என்ற ஒரு தேர்வின் மூலமாக இந்தியாவில் சந்தித்து கொண்டிருக்கிற நல்லது கெட்டது என்ன என்பதை பற்றி விவாதிக்கும் படமாகத்தான் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கணிப்பு. நீட்டு சில பேருக்கு நல்லது என்கிறார்கள், சில பேர் வேண்டாம் என்கிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட் தான். இது உச்ச நீதிமன்றமே நீட்டு விஷயத்தில் தலையிடக்கூடாது, அது சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னெல்லாம் சொல்லிடுச்சு. அது வேறு விஷயம். தம்பி என்ன சொல்ல போகிறாருன்னு எனக்கும் தெரியாது. அந்த நியாயத்தை எந்த இதுவும் எனக்கு தெரியாது. ஆனால் இந்த தம்பி ஏதோ சொல்ல போகிறாருன்றது மட்டும் தெரியுது. அவர் என்ன சொல்ல போகிறார்ன்றதை சிறப்பாக சொல்ல எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி ஒளிப்பதிவாளராகட்டும், நமது மலேசியாவிலிருந்து வந்திருக்கும் இசையமைப்பாளர் திரு இளவரசு அவர்கள், அவரை மலேசியாவிலிருந்து இங்கே வந்து இசையமைக்க அழைத்து வந்தது ஒரு நல்ல விஷயம். மலேசியா தமிழர்கள் இசையை நிறைய விரும்புவாங்க. நம்ம தமிழ் திரைப்பட இசையை மிக அதிகமாக நேசிக்கக்கூடிய மக்கள் மலேசிய வாழ் தமிழர்கள் தான். அவங்கள வச்சே நிறைய இசையமைப்பாளர்களுடைய பிஸ்னஸ் ஓடிட்டுருக்கு, உண்மையை சொன்னேன். ஆக ஒரு படம் இங்கே சுமாராக ஹிட் ஆகிற பாட்டு கூட அங்கே ரொம்ப ரசித்து கேட்டு அதை பெரிய ஹிட் ஆக்கிடுவாங்க. ஆக அந்த மாதிரி மலேசியாவிலிருந்து ஒரு இசையமைப்பாளரை அழைத்து அவரை இங்கே தனது படத்துக்கு இசையமைக்க வைக்கிறார் என்றால் அது உண்மையிலுமே சூர்யா சுப்பிரமணியத்துக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இசையமைப்பாளருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பெரியவர் ஐயா பூஜையை ரொம்ப சிம்பிளாக கச்சிதமாக அப்படியே ஒரே சுற்றி முடிச்சிட்டாரு. அவருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது இயக்குனர் சங்க செயலாளராக போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட எனது அன்பு சகோதரர் திரு பேரரசு அவர்களுக்கும், காடு வெட்டி என்ற திரைப்படத்தின் இசையமைப்பாளர் அவர் அவருடைய பாட்டை அவருடைய பட இசை வெளியீட்டு விழாவில் நான் அவரை பார்த்தேன். ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்காங்க, வாழ்த்துக்கள். மற்றும் நமது இளைய இயக்குனர்கள், இந்த படத்தின் ஒளிப்பதிவாளர் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள். இந்த திரைப்படத்தில் யார் நடிக்கிறாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன்ட்டார். சரி, சொல்லாத அந்த நடிகர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். இல்லையா, ஆடியோ ரிலீஸ் வரையில் வெயிட் பண்ணுன்ட்டார். சரி, ரொம்ப நல்லது. ஆடியோ ரிலீஸுக்கு வரையில் நாங்கள் வெயிட் பண்ணுறோம். நீங்கள் ஒரு நல்ல பாடல்களை எல்லாம் கொடுத்து இந்த திரைப்படத்தை மிகச்சிறந்த முறையிலே இயக்கி, இது அரசாங்கத்துக்கு எதிரான கருத்துக்களை முன்வைத்து விடாமல், மத்திய அரசு என்ன சொல்கிறது, மாநில அரசில் அல்லது நீட்டை எதிர்க்கிறவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்ற கருத்தை நீ பதிவு செய்தால் மட்டுமே போதுமானது. ஏன்னா கருத்தை யார் வேணாலும் பதிவு செய்யலாம். முடிவு எடுத்து ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கும் அந்த நிலைமையிலிருந்து இந்த நீட் எக்ஸாம் என்பது மாறிவிட்டது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை போட்டு திருப்பி அரைச்சிட்டு இருக்கக்கூடாது. அதனால் எதை செய்தாலும் நன்றாக சிந்தித்து
இது தேவையா, இது தேவையில்லையா, எது இதுக்கு தேவை, எது நம்ம மக்களுக்கு தேவை என்பது. இல்லை நமக்கு தெரியல அப்படின்னா கடைசியில் தெரியலேன்னே சொல்லிவிடு, படத்துக்கு முடியலையும் தெரியாமையே போகட்டும் என்று கூறி, ஒரு விஷயம் மட்டும் தெரியுது, நீ எதையோ சொல்ல விரும்புகிற ஒரு சிறந்த இயக்குனராக வருவேன்றது மட்டும் தெரியுது என்று சொல்லி சிக்கனமாக படம் எடுத்து இந்த திரைப்படத்தை வெளியிட்டு அதில் வெற்றி காண வேண்டும் என்று எங்கள் எல்லார் சார்பிலும், திரையுலகத்தின் சார்பிலும் உனக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எனது அன்பு தம்பி பிஆர்ஓ கார்த்திகை பற்றி சொல்ல முடியும். ஏன்னா அவர் தான் இந்த மாதிரி இளம் தயாரிப்பாளர்கள், புதிய தயாரிப்பாளர்கள், புதிய இயக்குனர்கள் படத்துக்கெல்லாம் துணை நின்று செயலாற்றி கொண்டிருக்கிறார். அவருக்கு நம்ம எல்லோரும் கரவோசையோடு ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறோம். நன்றி. அனைவருக்கும் காலை வணக்கம். நியாயம் எதுவும் எங்களுக்கு தெரியாது பட டீமுக்கு, படத்தின் இயக்குனர், தயாரிப்பாளர் சூர்யா சுப்ரமணியம் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நிறைய படங்களுக்கு, அதுவும் புது இயக்குனர், சிறிய படங்கள் அப்படிங்கும்போது சொல்லும்போது நாங்கள் ஆடியோ ரிலீஸ்க்கும் சரி, இந்த மாதிரி பூஜைக்கும் சரி, சிறிய படமெல்லாம் ஃபஸ்ட்டு நாங்கள் சம்மதிச்சிடும் வர்றதுக்கு. நானும் சரி, இயக்குனர் உதயகுமார் சார் அவரும் சரி. நிறைய படங்கள் வந்ததுக்கப்புறம் தான் அது எந்த மாதிரி படம், சில என்ன டைட்டிலுங்கிறதே பூஜை வந்து தெரியும். என்ன நைட்டு கூப்பிடுவாங்க, சார் நாளைக்கு சின்ன படம் வந்துருக்கு சார்ன்ட்டு. வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு யார் டைரக்டரு, என்ன படம்னே தெரியும். இதுவும் வந்து தான் சில விஷயங்கள் தெரிஞ்சது. ஆனால் ஒன்று பொய் சொல்கிறாங்க. ஒன்று, இவங்க நியாயம் எதுவும் எனக்கு தெரியாதுன்னு டைட்டில் வச்சுட்டு அப்புறம் அதுக்கான கேப்ஷன் மாதிரி சுருக்கி நீட்னு வைக்கலை. நீட்டு தான் டைட்டில். நம்ம ஏமாத்துறதுக்காக அதுக்கு விளக்க வர திருக்குறளுக்கு விளக்க வர மாதிரி நியாயம் எது தேடி பிடிச்சிட்டாங்க. எண்ணுக்கு என்ன நியாயம், ஓகே. எதுவும் என்ன, ஈக்கு என்ன போடலாம், எது பாருங்க, ஓ எதுவும் ஈ, ஓகே. இன்னொரு ஈக்கு என்ன பண்ணுறது, ஓகே. எங்களுக்கு ஓகே. தெரியாதுக்கு ஒரு 10 வார்த்தை தேடிப்பாங்க, ஓகே ஓகே. டீக்கு தெரியாது, நீட்டுன்னு வச்சு விட்டு நம்மளை ஏமாத்துறதுக்கு ஒரு டைட்டில். அது உங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியாது. என்ன நீட்டு அப்படிங்கிற ரொம்ப நாளாக ஒரு பிரச்சனை. ஒரு விஷயம் அப்படின்னா, நமக்கு நியாயமானது சமூகத்துக்கும் நியாயமாக இருக்கா. சிலது நமக்கு நியாயமாக தெரியும், அது சமூகத்துக்கு நியாயம் இல்லாமல் தெரியும். சிலது நமக்கு அநியாயமாக இருக்கும், சமூகத்துக்கு நியாயமாக இருக்கும். ஏன்னா தனி மனிதரோட தாட்டு, ஏன்னா தனி மனிதரோட நம்முடைய பாதிப்பு, நம்முடைய சூழ்ந்த நம்ம வாழ்ந்த சூழ்நிலை, இதை வச்சு நம்ம ஒரு இதை நியாயப்படுத்திக்குவோம். பொதுவாக சமூகத்தில் அது ஒரு நியாயமாக தெரியும். இந்த நீட்டும் அது ஒரு குழப்பமான ஒன்று தான். உதயகுமார் சார் ஒன்று சொன்னார். அவர் ஒரு சாதனையாளர், லெஜண்ட். அதனால் அவர் அனுபூதியாக ஒரு அறிவுரை மாதிரி சிரிப்பு சொல்லிக்கிறார். என்னென்னா இவர் மேலே உள்ள அக்கறை. நம்ம ஒரு வேகத்தில் ஆரம்பிச்சிடுவோம், நாளைக்கு அது பிரச்சனைக்குள்ளே ஆகிடக்கூடாது. ஏன்னா நீங்களே தயாரிப்பாளர், நீங்களே டைரக்டர், சில நல்ல விஷயம் நினச்சி பண்ணுறது கூட நாளைக்கு சிலது பிரச்சனை நிற்கும். சென்சார்னு ஒன்று இருக்குது. ஆமாம், அதில் அதை கடந்து வர மாதிரி படம் முடியும். அவ்வளோ மேட்டும். நீங்கள் சென்சாரில் போய் நம்ம ஒரு வேகத்தில் போய் மாட்டிக்குவோம். சிலது இளம் ரத்தம் இப்போ பார்த்தா தெரியல, துள்ளு ரத்தம். என்ன அந்த ஐரம் மீன் மாதிரி ஐரம் மீன் உள்ட்டா போய் மாட்டிக்கும். அது 10 கட்டைம்பாங்க. அது போகும்போது தண்ணி ஓட்டத்து போகாது, அது எதிராக போய் விழுகிறனால தான் அந்த 10 கட்டை வச்சு அதை மைண்ட் வச்சு அந்த 10 கட்டுங்கிற மேட்டை வச்சு பிடிப்பாங்க. அது மாதிரி இள ரத்தம். உதயகுமார் சொன்னதான். நீங்கள் கருத்து எது வேணால் சொல்லலாம், மக்களுக்கு உங்களுக்கு சரியான கருத்துன்னு படுறத மக்களுக்கு கொண்டு சேர்க்கறதுக்கு பண்ணலாம். அது போய் இந்த சென்சார்ங்கிற இடத்துல போய் பிளாக் ஆகிடக்கூடாது.
அதை நீங்கள் அதை வச்சுட்டே நீ படம் பண்ணுங்க. நான் அது வந்து நீங்கள் என்னோட கருத்து சொல்லுங்கள், நீங்கள் தயாரிப்புள்ளக்காக சொல்கிறேன். அதை கொஞ்சம் மைண்ட் வச்சுங்க. நல்ல ஒரு விஷயம் எடுத்திருக்காரு. அன்றைக்கி மருத்துவங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். இன்றைக்கி அதுவும் கல்வியும் மருத்துவமும் கலந்து தான் நீட். இன்றைக்கி சமூகத்தில் 2 விஷயம் தான் வேணும். இன்றைக்கி வந்து ஒரு நடுத்தர மக்கள் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் மொத்தமே 2ல் தான் போகுது. இப்போ யாரும் சேமிக்க முடியாது. நடுத்தர வர்க்கத்தில் உள்ளவங்க சேமிக்க முடியாது. ஏன் சேமிக்க முடியாதுன்னா, ஒன்று பசங்களை படிக்க வைக்கிறதுல போயிடுது, இல்லை யாருக்காவது இப்போ ஒரு நோய் வந்துட்டால் முடிஞ்சு. ஒரு 10 வருஷம் சம்பாதிச்சு வச்சதெல்லாம் ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வந்தால் முடிஞ்சு. அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் எடுத்து காலி பண்ணிடுறாங்க நம்மளை. அப்போ இன்றைக்கி கல்வியும் மருத்துவம் தான் நடுத்தர மக்களுடைய மொத்த சொத்தையும் முழுங்கும் முதலியாக இருக்கிறது. அப்போது கல்வியும் இது சேர்ந்து தான் அவங்களுக்கு மருத்துவ கல்விங்கிறது 2 சேர்ந்து வச்சு. அப்போ அது ரொம்ப கரெக்டாக இருக்கணும். மருத்துவ கல்விங்கிறது நியாயமானதாக இருக்கணும், அதில் தர்மம் இருக்கணும், அதில் வந்து மக்கள் நேசம் இருக்கணும், மனிதாபிமானம் இருக்கணும். வெறும் வியாபாரம் மட்டும் இருந்தால் நிறைய உயிருக்கு இன்றைக்கி ஆபத்து வருது. அரைகுறையாக படித்தவன், பணம் கொடுத்து டாக்டர் சீட் வாங்கி படித்தவன், இவங்கனால தான் இன்றைக்கி நிறைய மரணங்கள் நிகழ்வது இவங்களால தான். அப்போ தகுதியான டாக்டர் வரணும், தகுதியான மருத்துவம் இருக்கணும். இது உயிர் பிரச்சனை. மற்ற வியாபாரம் இதுங்க வேறு, மருத்துவங்கிறது உயிர் சார்ந்தது. அப்போ அதில் தகுதியானவன் தான் அந்த சீட்டில் உட்காரணும். நிறைய போல் டாக்டர்னால எவ்வளோ சீரழிஞ்சு. முன்னெல்லாம் ஒரு மருத்துவர்கிட்ட போவோம், பெருசாக படிச்சிக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கம்மா, வந்தோடனே நாடி பிடிச்சி பார்ப்பாங்க, அப்புறம் நாக்கு நீட்டுங்க அம்மாங்க, தொண்டைக்குள்ள டார்ச் லைட் அடித்து பார்ப்பாங்க. சிலது நம்மளை அப்படியே 4-5 டெஸ்ட்டு அவங்களே பண்ணிடுவாங்க. பண்ணிவிட்டு என்னென்ன பண்ணிச்சு, நேற்று என்ன சாப்பிட்டீங்க, இதெல்லாம் ஒரு 10 நிமிஷம் விசாரணை இருக்கும். விசாரணைக்கு அப்புறம்தான் அவர் பேனாவை எடுத்து மாத்திரை எழுதுவார். அப்போ வெட்டி அவங்க சுட்டு கொள்ளுங்க நடு ரோட்டில் வச்சு. அப்போ அந்த மீடியாக்கில் இப்போ ஒரு எல்லா மீடியாவுக்கு போவோம், எல்லா மீடியாவுக்கு முன்னாடி அவனை ஒரு சுட்டு கொடுங்க சார், 2 விட அந்த மாதிரி தண்டு கொடுங்க. ஒரு பயலுக்கு இந்த மாதிரி எண்ணம் வராது. ஒரு பொண்ணை பார்த்து கை வைக்கும்போது அந்த வீடியோ ஞாபகத்துக்கு வரும், நடுவில் சுட்டு கொண்டாங்கன்ட்டு. தயவுசெய்து மற்ற எல்லா இது கூட நீங்கள் 1 வருஷம் 2 வருஷம் 1000 கொடுத்துங்க. பழத்தை அதுவும் இந்த மாதிரி 9 வருஷம் சிறுமியை கொண்டிருக்கானா மனுஷன் இல்லை. சிறைங்கிறது ஒரு குற்றம் செய்த மனுஷனுக்கு தான், மிருகத்துக்கு இல்லை. மிருகத்தை அடிச்சு வெறி நாயை அடித்து கொள்ளணும் சார். ஃபஸ்ட் நன்றி, வணக்கம். இப்போ என்னன்னா, உதயகுமார் சார் பேசுனாங்க, திருப்பி பேரரசு சார் பேசும்போது நிறையா விஷயங்கள் பேசினார். நீட்டு பற்றி, டாக்டர்களை பற்றி. நியாயம் எதுவும் எங்களுக்கு தெரியாதுன்ற மாதிரி, நான் ஒரு டாக்டர்ன்றது அவருக்கு தெரியாது, உங்கள் யாருக்குமே தெரியாது. அதே மேட்ரு. பரவாயில்ல, சில இடங்களில் உண்மையை தான் சொன்னார். அதனால் சில இடங்களில் வெளிச்சம் போட்டு காட்டணும். அப்போ தான் வந்து போலி டாக்டர்கள், தரமில்லாத டாக்டர்கள்லாம் இருக்கிறது வந்து வெட்ட வெளிச்சத்துக்கு வரும். அது மாதிரி எங்களை மாதிரி புது ஆட்கள் பேசுகிறத விட ஒரு பப்ளிக் ஃபிகர் பேரரசு சார் மாதிரி, உதயகுமார் சார் மாதிரி, ராஜன் சார் மாதிரி இவங்க பேசும்போது வந்து உண்மை நிலவர வழியில் தெரிய வரும். கடைசியாக ஒரு கருத்து சொல்லி முடித்தார். அந்த கருத்து ஆக்சுவலாக அந்த படத்துக்கு கூட யூஸ் ஆகலாம், அப்படி ஒரு சம்பவம் இருந்துருந்துச்சுன்னா. ஏன்னா அந்த மிருகங்களுக்கு தண்டனை கிடைக்காது, கூடாது. மிருகங்களுக்கு தண்டனை என்பது சிறைவாசம் கிடையாது அப்படின்னு அழுத்தமாக பதிவு செஞ்சுருக்காரு. உண்மையிலே நான் வரவேற்கிறேன் இந்த கருத்துக்கு. அடுத்து இந்த படம் நண்பர், என்னுடைய நண்பர், 2 கால நண்பர், என்னுடைய படத்துலேயே வந்து கேமரா ஒர்க்கு பண்ணியிருந்தார். கல்யாண சுந்தரம் அவர் பத்திரிகை கொண்டு வந்து கொடுத்தாரு, சார் இன்விடேஷன் நீங்கள் 7th வந்துடணும் சார் அப்படின்னு. சரின்னு வாங்கி பார்த்தோன்னே இவர் நியாயம் எதுவும் எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லித்தான் பத்திரிகை தமிழில் தான் கொடுத்தாரு. மேலே டாக்டர் சிம்பல் போட்டுருந்துச்சு, இந்த பக்கம் ஒரு கோபமான பார்வை பார்த்துட்டு ஒரு திரிசூலத்தோட ஒரு ஃபோட்டோ போட்டுருந்துச்சு. ரைட்டு, நீட்டு தானா அப்படின்னேன். சொன்னோன்னே எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னாரு. நாங்கள் டாக்டராக இருந்தாலே வந்து நீட்டை ஒழிக்கணுன்றக்காக போராடி பார்த்தோம், சத்தியமாக முடியல. இப்போ நம்ம உதயகுமார் சார் சொன்ன மாதிரி வந்து இது மத்திய அரசாங்கம், உச்சநீதிமன்றம் இதுகளே கைவிட்டுருச்சு. இனிமேல் நம்ம எடுத்து திருப்பி பழசவே போட்டு குழப்பணும். நிச்சயம் அதுக்கு ஒரு எண்டு இருக்கும், அது எப்போன்னு தெரியாது, எப்போன்னு எங்களுக்கு தெரியாது.
இந்த படத்தில் மாதிரி அந்த ஒரு நல்ல கருத்தை சொல்கிறேங்க. நீட்டுன்னு நீட்டான டைட்டில் வச்சுருக்காங்க. இது நீட்டான கதையாக இருக்கணும். அதே மாதிரி இந்த கதையை வந்து இப்படி ஒரு கதையை இன்னைக்கு சினிமா சூழலில் வந்து இப்படி ஒரு கதையை எடுக்கணும் அப்படின்னு முழு முயற்சி செஞ்ச தயாரிப்பாளர் இயக்குனர் சூர்யா சுப்பிரமணியம் அவர்களுக்கும், மலேசியாவிலிருந்து வந்து இசையமைக்கக்கூடிய நம்ம இளவரசு சார் அவர்களுக்கும், அதுக்கப்புறம் வந்து மேடைகள் வீட்டிற்கும் தலைவர்களுக்கும், இதை வாழ்த்தணும்னாலே சின்ன படங்களை வாழ்த்தணும்னாலே முதல்ல இவங்க 3 பேருமே இருப்பாங்க. உதயகுமார் சார், பேரரசு சார், ராஜன் சார். ஏன்னா அவங்களுக்கு வந்து சின்ன பசங்களை வளர்த்து விடுவோம், நம்ம எவ்வளோ பெரிய ஜாம்பவான மாதிரி அவன் ஒரு நாள் வளர்ந்து வரட்டுமென்ற ஒரு நல்ல எண்ணத்தில் நல்ல நோக்கத்தில் வந்து வர்றாங்க. அந்த மனசு ரொம்ப பெரிய மனசு. அது எவ்வளோ பெரிய மனசுன்னு எங்களுக்கு தெரியாது. ரைட்டா? இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் நண்பர் காடுவெட்டி படத்துடைய இசையமைப்பாளர் அவர் வணக்கம் தமிழா சாதிக்கு வந்திருக்காரு. இந்த மாதிரி நிறைய புதுமுகங்கள் இருக்காங்கல்ல, இவங்க வந்து புதுமுகங்களை வாழ்த்துறதும், ஏற்கனவே அறியப்பட்ட முகங்கள் வந்து புதுமுகங்கள் இயக்குநர்களையும் தயாரிப்பாளர்களையும் டெக்னீஷியன்ஸையும் வாழ்த்தும் போது வந்து மிகப்பெரிய உற்சாகமாக இருக்கும். இன்னைக்கு சினிமாவோட நிலைமை என்னன்னு சொல்லிட்டு தெரியும். நான் 2 படம் எடுத்திருக்கேன், ரிலீஸ் பண்ணியிருக்கேன். 2022 ஒரு படம், 2023 ஒரு படம். 10 காசு திரும்பி எனக்கு வரல. ஏன்னா நான் வெளிவிட்ட பீரியட் வேற. அதனால வந்து எனக்கு டெக்னிக்கலாக தெரியல. அதுக்காக சினிமாவை நான் குறை சொல்ல மாட்டேன். எனக்கு டெக்னிக்கலாக அதை ரிலீஸ் பண்ணி கொண்டு போய் சேர்க்க முடியல. ஆனால் இன்னைக்கு யூடியூப்ல வந்துருச்சு, 2 படமே வந்துருச்சு. போதுமான அளவுக்கு நான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். மன்னன் ஸ்டுடியோ சார்பாக 2 படம் ரிலீஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு அந்த பேரை தக்க வச்சாச்சு. முதல்ல இந்த சினிமாவுக்கு வர ஆசைப்படுறேன் யாருமே கோடிக்கணக்கில் சம்பாரிச்சது கிடையாது. சரிங்களா? இதில் சம்பாரிச்சதை விட்டவங்க இருக்காங்க. அதுக்கு நானே ஒரு உதாரணம். அதனால சில இடங்கள்ல வரும், சில இடங்கள் போகும். இதெல்லாம் எந்த தொழிலாக இருந்தாலும் அப்படித்தான். இப்போ சார் சொன்ன மாதிரி கொரோனா பீரியடுக்கு அப்பெல்லாம் வந்து டாக்டர்ஸு, இப்போ நான் போகிறேன்னாலே என்னிலிருந்து 10 அடி உட்காந்துருப்பேன். சார் சொன்ன மாதிரியெல்லாம் போய் நாக்க நீட்டு பல்ஸு காட்டுன்றதுலாம் கிடையாது. கொரோனா பீரியடில் அவன் 10 அடி இருக்கணும். நடுவில் எனக்கு வந்து ஸ்க்ரீன் இருக்கும். ஸ்க்ரீன்னா அது கண்ணாடி ஸ்க்ரீன் இருக்கும். இங்கேருந்து நான் கேள்வி கேட்கணும், அவன் பதில் சொல்லுவேன். சார் சொன்ன மாதிரி நானே எழுதியிருக்கேன், இதை ஒத்துக்கிறேன். இங்கேருந்து அவன் தலைவலி அப்படின்னோடனே எழுதிடுவேன். ரைட்டு. இந்த சினிமாவில் இருக்கிற பாதி பேருக்கு நான் வாட்ஸ்அப்லேயே ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கேன் கொரோனா பீரியடில். ஏன்னா ஒரு கிளினிக் கிடையாது. ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க சொல்கிற டைம் தான் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கணும். ஒருத்தர் தொட்டுன்னு இருக்கக்கூடிய பாதி ஜாம்பவான்களுக்கு நான் அந்த வைத்தியம் பார்த்துருக்கேன். அதில் வந்து பெருமை தான் எனக்கு ஒரு டாக்டரை. இருந்தாலும் நேரடியாக பேஷண்ட்டை பார்க்காம மருத்துவம் செய்கிறதுன்ற வருத்தமாக தெரிஞ்சிச்சு. அதுக்கு யோசிச்சு பிரயோஜனம் இல்லை. கொரோனா பீரியட் இப்படி அந்த மாதிரி. சரி, இந்த படம் வந்து எங்கேயோ ட்ராக் மாதிரி போகிறேன்னு நினைக்கிறேன். இந்த படம் வந்து நீட்டாக பேசட்டும்னு எல்லாரும் டெக்னீஷியன்ஸையும் வாழ்த்துக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. இன்னைக்கு வந்து சமூகம் சார்ந்த படங்கள் நிறைய வருது. ஸோ நீட் அப்படின்ற அந்த தலைப்பே நீட்டாக இருக்குது. நியாயம் எதுவும் எங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு தலைப்பை வச்சுட்டு அதுக்கு நீட்டுன்னு சொல்லிட்டு ஒரு மேலே ஒரு கேப்ஷன் போட்டிருக்காரு இயக்குனர். ஸோ அந்த இடத்துலயே அவர் ஜெயிச்சிட்டாரு. அனிதான்ற அந்த ஒரு தங்கை வந்து இறந்துருக்கக்கூடாது சார் சொன்ன மாதிரி. ஸோ அதே மாதிரி நிறைய அனிதா தங்கைகள் இருக்காங்க. இப்போ எக்ஸாம்ஸ்லாம் வரப்போகுது. நல்லா படிங்க. வேறு எதுலேயுமே கவனத்தை செதற விடாதீங்க. சமூக வலைதளத்துக்குள்ளே நிறைய சின்ன சின்ன குழந்தைகள்லாம் ஃபுல்லாக வந்து சமூக வலைதளத்தில் தான் ஃபுல்லாக மூழ்கி இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வேண்டாம். நம்ம படிச்சுட்டு நம்ம அப்பா அம்மா பார்த்து வைப்பாங்க. ஸோ எல்லாமே இருக்குது. நீங்கள் தவறான பாதையில் போக வேண்டாம். நிறைய நினச்சேன், பேச்சு வரல. சரி, இன்றைக்கி வந்து இன்ஸ்டாகிராம், ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு எதில் பார்த்தாலும் குழந்தைங்க வந்து ஃபுல்லாக அதில் தான் இருக்காங்க. ஸோ படிக்கணும், இது பண்ணணும் அப்படின்றது எந்த தாட்ஸுமே கிடையாது. ஸோ இப்போ எக்ஸாம்ஸ்லாம் வருது, நல்லா படிங்க, நல்லா மார்க் எடுங்க. நீட் எக்ஸாம் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதை பற்றிலாம் எதுவுமே கவலைப்படாதீங்க. நீங்கள் நல்லா படித்து நல்ல ஒரு இடத்துக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லாமே கிடைக்கும். அப்புறம் நான் காடுவெட்டின்ற ஒரு படத்துக்கு இப்போ மியூசிக் பண்ணியிருக்கேன். அது 15ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லோரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பேரரசு சார் ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருந்தாங்க. பேரரசு சாரும் உதயகுமார் சாரும் வந்திருந்தாங்க. ஸோ பாடல்களை பற்றி பாராட்டினாங்க. ரொம்ப சந்தோஷம் சார் நீங்கள் எங்களை பற்றி பாராட்டினது. எங்களை மாதிரி அப்கமிங் வரவங்களுக்கு ஸோ நீங்கள் சொல்கிற அந்த வார்த்தைகள்லாம் எங்களை இன்னும் உயரத்துக்கு கொண்டு போகுது சார். ஸோ அதுக்கு நான் இந்த இடத்துக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அதே மாதிரி இந்த நீட்டுன்ற இந்த டீமுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இயக்குனர் ஐயா சொன்னது போல் நியாயம் எதுவும் எங்களுக்கு தெரியாது
இந்த கதையை பற்றி எனக்கு தெரியாது. அப்புறம் எப்படி இசையமைச்சிங்கன்னு நீங்கள் கேட்கலாம் இல்லைங்களா? ஒவ்வொரு பாட்டோடைய சூழலை மட்டும் அவர் எனக்கு சொல்லி சொல்லி அந்த பாட்டை என்கிட்ட வாங்கினார். சூர்யா அவர்களை கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுக்கு முன்னாடிலேருந்தே எனக்கு அறிமுகம். அவர் அடிக்கடி பார்க்கும்போது எப்படியாவது ஒரு படம் பண்ணணுன்ற அந்த வேட்கையில் இருப்பார். ஒவ்வொரு தடவை நம்ம மலேசியா வரும்போதெல்லாம் அவரை சந்திக்கிறது உண்டு. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் படம் பண்ணாக்கா எனக்கு இசையமைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக சார் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை ஒரு 5-6 ஆண்டுக்கு முன்னாடி எனக்கு உறுதி கொடுத்தாரு. அந்த வகையில் கரெக்டாக தொடங்கும் போது ஞாபகம் வைத்து எனக்கு இந்த வாய்ப்பை அவர் கொடுத்துருந்தார். இந்த வேலையில் அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். கதை எதுவுமே எனக்கும் தெரியாது. படம் வந்தோடனே நானும் உங்களோட சேர்ந்து பார்க்க போகிறேன். என்னோடய பாடல் எங்கெங்கே இந்த கதையில் வருதுன்றது எனக்கு தெரியாது. பிறகு அவர் நீட் சப்ஜெக்ட்னு சொன்னார். சூர்யா பார்த்துக்கங்க, என்ன பண்ணுற படத்துலேயே விவகாரமான சப்ஜெக்ட் எடுத்துருக்கிறீங்க, கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துருங்க அப்படின்னு உறுதி கொடுத்துருக்காரு. சேர்த்துருவார் என்று இந்த பெரிய பெரிய இயக்குநர்கள் இங்கே இருக்கிறாங்க. அவங்க படத்தெல்லாம் நான் பார்த்து மகிழ்ந்ததுண்டு. அவர்களோடு இந்த மேடையில் நானும் இருப்பது என்பது எனக்கு ஒரு பெருமையை தருகிறது. மீண்டும் இந்த குழுவுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த மிக்க நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் காலை வணக்கம். நீட் இந்த படத்தில் ஒளிப்பதிவு செய்ய வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் சூர்யா சுப்பிரமணியம் மற்றும் இசையமைப்பாளர் இளவரசு மலேசியா அவர்களுக்கும் மிக நன்றிகள். இந்த படம் முடிஞ்சு வெளியே வரும்போது கண்டிப்பாக எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். சைலண்ட்டாக கூப்பிட்டாங்க. ஏன்னா நியாயம் அவங்களுக்கு எதுவும் தெரியாது. உண்மையிலே சொன்னால் எனக்கே நியாயம் எதுவும் தெரியாது. ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஸ்டேஜில் இருக்க சார் ராஜன் சார், நானும் வண்ணாரப்பேட்டை, சாரை வண்ணாரப்பேட்டை. அவர் நம்ம ஊர் மாதிரியாத்தான ஒரு படம் பண்ணார். அதில் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக வாய்ப்பு கேட்க போயிருந்தேன். சூர்யா படம் ஆரம்பிக்கும்போது கண்டிப்பாக நான் உன்னை கூப்பிட்றேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் சூழ்நிலைகளால் அது பண்ண முடியாத சூழ்நிலை. அவர் பண்ணிட்டாரு. பட் நான் வேறு ஒரு படம் கமிட் ஆகியிருந்தேன். ஸோ அவரை நான் கூப்பிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த பிரசாத் லேப் ஏன் செலக்ட் பண்ண அப்படின்னு சொன்னால், நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஆகணும்னு சொல்லிட்டு வந்தப்போ பிரசாத் லேப் வாசலில் உட்காந்தேன். ஃபஸ்ட் இடம் அதுதான். ஸோ அதே இடத்துல நான் இன்றைக்கி ஸ்டேஜில் நின்று பேசுகிறேன். அதே என்னோடய வளர்ச்சி. அதுக்காக நான் கடினமாக வச்சுருக்கேன். நியாயம் எதுவும் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு ஏன் டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி இருக்க இந்திய மக்களுக்கு நியாயம் எதுவும் தெரியாது. அதுதான் நிதர்சனமான உண்மை. மத்திய அரசோ மாநில அரசோ நம்ம யாரையும் நம்ம குறை சொல்கிற மாதிரி தான் இல்லை. இந்த படத்தில் ஒரு உணவுபூர்வமான உண்மை ஒன்று இருக்குது. அது ஸ்க்ரீனில் தான் தெரியும். டெக்னீஷியன் மட்டும் அவங்க சொல்லியிருக்கோம் ஓரளவு. ஆர்டிஸ்ட் யாரையுமே சொல்லலை. ஆர்டிஸ்ட் நம்ம ஆடியோ லான்ச்சில் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த படம் உங்களோட உணர்வுகள் என்ன சொல்ல வருது அப்படின்றதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். எலெக்ஷனில் ஓட்டு போட்டு ரிசல்ட்டுக்காக நம்ம வெயிட் பண்ணுறோம். அந்த மாதிரி ஒரு அதிகபட்சம் ஒரு 30 நாள் 35 நாள் வெயிட் பண்ணுங்கள். இதற்கான விஷயம் உங்களுக்கு தெரியும். நம்ம யாரை பற்றி பேசுகிறோம், என்ன சொல்ல போகிறோம் அப்படின்றதெல்லாம் இங்கே நான் எதுவும் சொல்ல விரும்பலை. நியாயம் எதுவும் எங்களுக்கு தெரியாது. திரும்ப திரும்ப நாங்கள் சொல்கிறது தான், நியாயம் எதுவும் எங்களுக்கு தெரியாது. இது நியாயமா நியாயம் இல்லையா அப்படின்ற சொல்ல போகிறது நீங்கள் தான். அதுதான் கொஷின் மார்க் போட்டிருக்கேன். நேஷ்னல் எக்ஸாம் டு எலிமினேட் தமிழ்நாடு அப்படின்னு போட்டிருக்கோம். கொஷின் மார்க் தான் போட்டிருக்கேன். அந்த கொஷினுக்கான ஆன்சரை எழுத போகிறது நீங்கள் தான். ஏன்னா ஒவ்வொரு திரைப்படத்தையும் மக்கள் மத்தியில் போய் சேரும்போது தான் அதுக்கான விடை கிடைக்குது. அந்த விடை ஆடியன்ஸ் தான். மீடியா நண்பர்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறோம், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வி ஆர் அப்கமிங். இப்போ தான் நாங்கள் வளர்ந்து வரோம். முதல் அடி எடுத்து வைக்கிறோம். ஸ்டெப்பிங் ஸ்டோன். நீங்களாம் சப்போர்ட் பண்ணால் தான் நாங்கள் அடுத்தபடியை தாண்ட முடியும். அனைவருக்கும் நன்றி. பேரரசு சார் அவர்களுக்கும் ராஜன் சார் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். டைரக்டர் அவர்களுக்கும், நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் டைரக்டருமே, கேமராமேன் சார் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில் இருக்கக்கூடிய எல்லா பெரியவர்களுக்கும் என்னுடைய வணக்கம். வந்திருக்கக்கூடிய யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கும் படத்தை பற்றி பெருசாக தெரியாது. இங்கே பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீட்டுக்கு எதிராக இந்த படம் இருக்கோங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீட்னு சொன்னதும்
மியூசிக் டைரக்டர் சொன்ன மாதிரி, சாதிக் சார் சொன்ன மாதிரி, அனிதா தான் நம்ம மைண்ட்குள்ளே உடனே வர ஒரு நேமாக இருக்குது, இன்னமும் இருந்துகிட்ருக்கு. இதுக்கு மேலே நம்ம வந்து நீட்டை எதிர்த்து கட்டாயம் இந்த படம் பேசுங்கிறத நான் நம்புகிறேன். படம் வந்ததுக்கப்புறம் எல்லாரும் நம்புவீங்கன்றத நான் நினைக்கிறேன். நன்றி. சமுதாய சிந்தனைகளோடு படத்தையும் வாழ்த்திய என் அருமை சகோதரர் பேரரசு அவர்களே, நம்முடைய மருத்துவர் மிகச் சிறப்பாக பேசினார். அவரும் பட தயாரிப்பாளர். மற்ற சகோதரர்களும் வாழ்த்து பேசினார்கள். இந்த படம் வெற்றி பெற வேண்டும். நியாயம் எதுவும் எங்களுக்கு தெரியாது, நியாயம் என்பதே அவனுக்கும் தெரியாது. எது நியாயம் எது அநியாயன்றதே எனக்கு தெரியல. அநியாயங்கள் எல்லாம் இன்றைக்கு நியாயங்களாக சித்தரிக்கப்படுகிறது. நீங்கள் அரசியலில் எடுத்துக்கிட்டால் 1000 அக்கிரம் பண்ணுறானுங்க, கொஞ்சம் நெஞ்சம் அக்கிரம் இல்லை. லஞ்சம் வாங்கிறதுலேருந்து, கற்பழிப்பு விவகாரத்திலிருந்து பல அக்கிரமங்கள் குற்றங்கள் செய்கிறாங்க. ஒரு கணக்கு பார்த்தேன், யாரோ இந்த யூடியூப்பில் பேசியிருந்தாங்க. டெல்லி பாராளுமன்றத்தில் இருக்கிற எம்பிக்களில் ஏறக்குறைய ஒரு 200 பேருக்கு மேலே குற்றவியலில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. மோசடி, பாலியல், பல விஷயத்தில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஆக மக்களுக்கு சேவை செய்கிறேன்னு வர்ற எவனும் இப்போ நியாயம் இல்லை. ஒரு காலத்தில் பெருந்தலைவர் காமராஜ், கக்கஞ்சி, நேருபிரான், பல காலங்கள் பல பெரியவங்க தியாகிகள் இருந்திருக்காங்க. ஒரு தடவை கக்கன் போலீஸ் மந்திரி, காமராஜ் சீஃப் மினிஸ்டர். அப்போது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறார் காமராஜ், ஒரு ஸ்கூல் திறந்து வைக்க. வழியில் தான் கக்கன் அமைச்சராக, கக்கன் பேரே பல பேருக்கு தெரியாது, அவர் அமைச்சர். அப்போ கக்கனையும் கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு காமராஜுடைய கார், கக்கன் அது ஒரு குடிசை பகுதி மாதிரி இருக்கும், ஒரு ஏழ்மையான பகுதியில் தான் அவர் இருந்திருக்கார். போனால் வெளியிலேருந்து கக்கனை கூப்பிட்டு வா ஃபங்க்ஷன் போகலான்னு. இல்லை, நான் ஒரு 1 hour கழித்து வர்றேன், நீங்கள் போயிடுங்க அப்படின்னு கக்கன் மந்திரி, போலீஸ் மந்திரி சொல்கிறார். அப்போ வேண்டாம், கார் தான் இருக்க, வாயம் போகலாம். நான் இல்லையா, இருந்த ஒரு கதர் சட்டையை துவைச்சி காய போட்டிருக்கையா, அந்த காஞ்சி முடிஞ்ச உடனே போட்டு வரையான்னு சொன்னார் மந்திரி. இப்போ சட்டை, பட்டு சட்டை, பட்டை வேட்டி, இதில் எத்தனை 100 இருக்குன்னு தெரியல. காலையில் ஒன்று, சாயந்தரம் ஒன்று போடுறாங்க, மாற்றுறாங்க, சட்டையை அடிக்கடி மாற்றுறாங்க, மனைவிமார்களே மாற்றுறாங்க. ஊருக்கு ஒரு மனைவி வச்சிருக்காங்க. அநியாயங்கள் அதெல்லாம் இன்றைக்கு நியாயமாக்கப்படுகிறது. நீட்டு தேர்வு வைத்து இந்த படம் என்று தம்பி சூர்யா சுப்பிரமணி துணிச்சல்காரர். இல்லைன்னா இந்த காலத்தில் படம் ஆரம்பிப்பாரா? இவ்வளோ சிரமம், ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுறது அவ்வளோ சிரமம். ஆனால் தம்பி துணிச்சலோட, இறைவன் அருளோட, அப்பா அம்மாவுடைய அருளோட இந்த படத்தை ஆரம்பிச்சிருக்கார். அவர் சொன்னார், நான் நம்ம ஊர் மாரியம்மான்னு ஒரு படம் எடுத்தேன், அப்பா அசிஸ்டண்ட்டாக இருந்தேன்னு சொன்னார். மகிழ்ச்சி எனக்கு தெரியல, அந்த தம்பியை எனக்கு ஞாபகம் இல்லை. 1990 நம்ம ஊர் மாரியம்மா, நல்லா போச்சு. அப்போ அந்த தம்பி இருந்திருக்காரு கூட. அதை நினைவில் வைத்து சொன்னமைக்காக என்னுடைய பிள்ளைகளில் ஒருவனாக அவனை வாழ்த்துகிறேன். நீ வெற்றி பெறணும். நீட்டு தேர்வு என்ன அக்கிரமம் தெரியுங்களா? எத்தனையோ குழந்தைகள் வாழ்க்கை இழந்துட்டாங்க, உயிரை பணையம் வச்சுட்டாங்க. அப்போ கூட இறக்கம் இல்லை, சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குன்றாங்க. என்ன கேட்குறோம்? ஒரு ஸ்டேட்டுக்குரிய அளவில் நாங்கள் பண்ணிக்கிறோம், ஒவ்வொரு ஸ்டேட்டும் பண்ணட்டுமே. இப்போது தமிழ்நாட்டில் இருக்க பிள்ளைகளை பூனாவில், ராஜஸ்தானில் சென்டர் கொடுக்குறாங்க. இங்கிட்டு குழந்தைங்க, பெண் குழந்தைங்க, பிள்ளைங்க, அதுக்கு அடுத்த ஏரியாவே தெரியாது. ஆனால்
பூனா, ராஜஸ்தான், பீகார் அங்கே சென்டரை போட்டு நம்ம பிள்ளைகளை அலைய விடுறாங்க. எவ்வளோ கேவலம்! எதுக்காக? அப்புறம் இன்னொரு அக்கறம் நடக்குது. சில பிள்ளைகளுக்கு அங்கே ஸ்டேட் பிள்ளைங்களுக்கு பதிலை அவங்களே கொடுக்குறாங்க, பேப்பரை அவங்களே கொடுக்குறாங்க. கேள்விப்பட்டது, நடந்தது. அதனால் அந்த பிள்ளைகள்லாம் பெருசாக வருது. இப்போ பாருங்கள், அரசாங்கம் ரயில்வேயில் எக்ஸாம் வைக்கிறாங்க வேலைக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நிறைய வேலைக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க. ஆனால் தமிழன் 1000 பேருக்கு 2 பேர் கூட பாஸ் பண்ண மாட்டேங்கிறான். 900 பேர் நார்த் இந்தியன். எப்படி? ஏற்கனவே விவகாரங்களாம் அவங்களுக்கு தெரிஞ்சு போகுது. வஞ்சிக்கப்படுவது தமிழன். இப்படி இருக்கக்கூடாது, இந்த அநியாயங்கள்லாம் இருக்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் குழந்தைகள் அவங்க மனசு நோக்கக்கூடாது. அவங்கெல்லாம் வளர்ந்தா இந்தியா வளர்ந்ததில்லை. அங்கே வாய்கழியே பேசுகிறோம், என்னென்னமோ பேசுகிறோம். எதிர்கால குழந்தைகளுக்காக வாழணும். ஆனால் குழந்தைகளை க்ளோஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதனால் இந்த படம் ஒரு அற்புதமான விஷயத்தை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். அது மக்கள் ஏற்று அதன் வழி நடக்க வேண்டும். நல்ல விஷயமாக இருக்க வேண்டும். மாணவர்களுக்கும் நல்ல அறிவுரையாக இருக்க வேண்டும். இப்போது சின்ன படங்கள்லாம் 100க்கு 90 படம் இல்லை, 95 படம் ஃபெயிலியர், ஜெயிக்கிறதில்ல. அப்படி தான் பார்க்குறோம். ஆனால் இந்த கடந்த ஒரு வருஷம்